என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அதிராமி அந்தாதி 6வது ஸ்லோகம். சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே, மன்னியது உன் திருமந்திரம் சிந்தூர வண்ணப்பெண்ணே, முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே, பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே. அப்படின்னாக்க, செம்மையான திருமேனி உடைய அதிராமி தாயே, எப்பவும் என் தலைமையில் இருக்கக்கூடியது உன்னோட அழகிய திருவடி தான். எப்பவும் என் மனசுல நிரந்தரமா இருக்கணும் உன்னுடைய திருமந்திரம். செந்தூர நிறமுள்ள அழகிய தேவியே, நான் என்றும் கலந்திருப்பது நின்னையே மறவாது தொழும் அடியவர்களையே நான் தினம் பாராயணம் செய்யறது உன்னோட மேலான ஆகம நெறியையே அம்மா. ததியுருமத்தின் சுழலும் என் ஆவி தளர்விலர்தோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலலயனும் மதியுரு வேணி மகிழ்ந்தனுமாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்தூரான சுந்தரியே. தாமரை மலர்ல உதித்தவளும் கலைமகளின் கொழுந்தனுமான பிரம்மனும் திருமாலும் வணங்கி போற்றுகின்ற சிவந்த பாதங்களுடைய சிந்தூர திலகம் கொண்டு விளங்கும் பேரழகானவளே, தயிரை கடையும் மத்து போல உலகத்துல பிறப்பு இறப்பு என்று சுழன்று வருந்தாமல் என்னோட உயிர் நல்லதொரு மோட்ச கதியை அடைய அருள் புரிய அம்மா தாயே. சுந்தரி எந்தன் துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை யாரணத்தோள் கந்தரி தைத்தலத்தால் மலர்ந்தால் என கருத்தனவே. அம்மா அபிராமி, பேரழகானவளே, நீ என் தந்தை சிவனின் துணைவி, என்னுடைய அகப்புறமாகிய எல்லா பந்த பாசங்களையும் போக்கக்கூடியவள், செந்நீர திருமேனியாள். அன்றொரு நாள் மகிஷாசுரனின் தலைமேல் நின்று அவனை வதம் செய்தவள் நீ. நீல நிறமுடைய நீலி என்றும் கண்ணி ஆனவள். உன்னோட கையில பிரம்ம கமலத்தை வச்சுண்டு இருக்க உன்னோட மலர் பாதங்கள் என் மனசுல எப்பவும் இருக்கணுண்டி அம்மா தாயே. கருத்தன எந்தை தன் கண்ணன் வண்ண கனக வெற்பிர் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தேன் நின் முன் நிற்கவே. அம்மா அபிராமி, என் தந்தை சிவனின் கருத்திலும் கண்ணிலும் நின்று விளங்கக்கூடிய பொன் மலையென மதர்த்து நிற்கும் நின் திருமுலையே ஆகும். அம்முலையே நீ உயிர்களிடத்தில் காட்டும் பரிவை காட்டுவதற்காக அமுத பிள்ளையாகிய ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்து இப்படிப்பட்ட அருள்மிக்க கனமான கொங்கையும் அதில் விளங்கக்கூடிய ஆரமும் சிவந்த கைகளில் விளங்கும் வில்லும் அம்பும் நின்னுடைய சிவந்த இதழ் நகையும் எனக்கு உன்னோட தரிசனம் கிடைக்குமா தாயே? நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்தான். எழுதா மறையின் ஒன்றும் அருள் பெறவே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அறியா முக்தி ஆனந்தமே. அம்மா, அறிதற்கரிய பொருளே அருளே உருவானவளே உமையே, அந்த காலத்தில் இமயமலையில் பிறந்தவள் நீ. என்னைக்கும் அழியாத முக்தி ஆனந்தமாக இருப்பவள், உணர்தற்கரிய பெருமை வாய்ந்த வேத பொருளில் ஒன்றியவள். நான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நான் நமஸ்கரிப்பது உன் மலர் போன்ற பாதங்களுக்கு மட்டும்தான் தாயே. அம்மா, ராகம் தெரிஞ்சவா அழகா ராகத்தோட சொல்லுங்கோ, ரொம்ப நன்னா இருக்கும்.